இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து டெம்பரவரியா டீஆக்டிவேட் வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெம்பரவரியா டீஆக்டிவேட் வந்து நம்ம பண்றதுக்கு முன்பாக இந்த மாதிரி டெம்பரவரி டீஆக்டிவேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 30 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடும். 30 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அந்த அக்கௌண்ட்டை நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. இதுவே டெம்பரவரியாக நீங்கள் டீஆக்டிவேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்கள் அக்கௌண்ட் சர்ச் பண்ணாலும் வராது. கம்ப்ளீட்டாக டெலீட் ஆன மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீஆக்டிவேட் வந்து ஆகிடும். இதுக்கு வந்து இத்தனை டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டைம் லிமிட்லாம் வந்து கிடையாது. எப்போ வேணாலுமே நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ரீஆக்டிவேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ரவரி டீஆக்டிவேட்டு. இந்த மாதிரி டெம்ப்ரவரியாக நம்ம டீஆக்டிவேட் வந்து பண்ணுறப்ப நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இது எதுவுமே பார்த்திங்கன்னா வந்து எதுவும் எரேஸ் ஆகாது. எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்கும். நம்ம திருப்பி லாகின் பண்ணுறப்ப நம்மளோட அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் பேஜ் வந்தீங்க அப்படின்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டீஆக்டிவேட்டிங் யுவர் அக்கௌண்ட் இஸ் டெம்பரவரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே திருப்பியும் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு எதற்காக நீங்கள் வந்து டெம்பரவரியாக டீஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதற்கான ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1லேருந்து 7 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைம் லிமிட் இருக்கும். அதுக்கப்புறம் டோ நாட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7 டேஸ் அப்படின்றது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 7 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெம்பரவரியாக டீஆக்டிவேட் வந்து ஆகிடும். 7 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து ரீஆக்டிவேட் வந்து ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. இதுவே நீங்கள் டு நாட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களாக எப்போ வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு விட்டு லாகின் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீஆக்டிவேட் வந்து ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதில் செட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிட்டு உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆகிடும். இனிமேட்டு உங்களுக்கு எப்போ அந்த அக்கௌண்ட் வந்து தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி இந்த டெம்பரவரியாக டீஆக்டிவேட் ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ரீஆக்டிவேட்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டை எப்படி வந்து டெம்பரவரியாக டீஆக்டிவேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.